Hey, hi, good morning. Welcome to Mithran Networking. இன்னைக்கு நம்ம என்ன கவர் பண்ணுற டாபிக் என்னன்னா L2 லெவல் பொசிஷனுக்கு நெட்வொர்க்கிங் அட்மின் ரோலுக்கு இன்ஃபோசிஸில் இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்டாங்க. 2 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா அஷ்யூம் டு வி ஹாவ் டு ஸ்விட்ச் அண்ட் டு ரவுட்டர் வித் டு பிசி இந்த ஈச் நெட்வொர்க். கேன் யூ எக்ஸ்பிளைன் த ஆர்ட் ஃப்ளோ பிட்வீன் PC1 அண்ட் PC2ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே செக் பார்த்தீங்கன்னா இது வந்து PC1, இது வந்து PC2. நான் PC1லேருந்து PC2க்கு பிங் பண்ணுற போது இதிலேருந்து இதுக்கு எப்படி ஃப்ளோ போகுது, அதாவது ஒரு ஃப்ரேம் எப்படி போகுது, ஒரு பேக்கெட்ஸ் எப்படி ரீச் ஆகுது, ஃபஸ்ட்டு எப்படி ரீச் ஆகுதுன்றதை ஜஸ்ட் ஒரு பேக்கெட் ஃப்ளோ ஆர்ப்பா எதுவும் சொல்லுங்கள். சோர்ஸ் எப்படி வரும், சோர்ஸ் ஐபி அட்ரஸ் என்ன, டெஸ்டினேஷன் ஐபி எப்படி இருக்கும், இங்கே ரவுட்டர் போனதுக்கப்புறம் சுவிட்சுக்கு போனதுக்கப்புறம் அங்கே என்ன சோர்ஸ், அங்கே என்ன டெஸ்டினேஷன் ஐபி, இங்கே ரவுட்டருக்கு போனதுக்கப்புறம் எதை சோர்ஸாக இருக்கும், எது டெஸ்டினேஷனாக இருக்கும், இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பேக்கெட்ஸ் எப்படி வரும்ன்ற மாதிரி டீட்டெயிலாக கேட்குறாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான். கேன் யூ டெல் மீ த 4 சிஸ்கோ ரவுட்டர்ஸ் மாடல் விச் இஸ் த கரண்ட் iOS வெர்ஷன் இன் த சுவிட்ச் டிவைஸ்னு கேட்டாங்க. லேட்டஸ்ட்டாக ஒரு சிஸ்கோ ரவுட்டரில் என்னென்ன மாடல் இருக்குது, ஒரு 4 ரவுட்டரோட மாடல்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே இன்டர்வியூ போனாலும் சரி, ஒரு ரவுட்டர்ஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 ரவுட்டர்ஸ், 5 சுவிட்சஸ், 5 ஏபியோட மாடல்ஸ், கண்ட்ரோலர் மாடலு, எதுனாலும் ஒரு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன, அதோட கரண்ட் iOS வெர்ஷன் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. அதுவும் இருக்கும். அதேமாதிரி உங்களோட நெட்ஒர்க்கில் நீங்கள் வந்து ஒரு டிவைஸ் வந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியல, பாஸ்வேர்ட் ரெக்கவரி பண்ணணும். டிவைஸ் வந்து பாஸ்வேர்ட் ரெக்கவரி பண்ணணும். என்ன கான்ஃபிக் பண்ணுவீங்க, டிவைஸ் எப்படி நீங்கள் பாஸ்வேர்ட் ரெக்கவரி பண்ணி ஒரு டிவைஸை நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதேமாதிரி நீங்கள் நெட்ஒர்க் டேட்டா சென்டர் நெட்ஒர்க்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து நம்ம நெக்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். டேட்டா சென்டரில் மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா நெக்ஸஸ் டிவைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் பர்டிகுலராக ஃபெக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற யூசேஜ் என்ன, அது எதுக்கு என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்றதை கேட்டாங்க. அதேமாதிரி L2 சுவிட்ச், அதாவது L2 சுவிட்சுக்கும் L3 சுவிட்சும் இருக்குது நம்மளுக்கிட்ட, ரைட்டா? இன்ஸ்டெட் ஆஃப் ரவுட்டர் நம்ம L3 சுவிட்சை யூஸ் பண்ணிட்டு போகலாம்ல. எதுக்காக நம்ம வந்து ரவுட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெளிவாக கேட்குறாங்க. எனக்கு L3 சுவிட்ச் இருக்கிறப்ப நான் L3 சுவிட்சை யூஸ் பண்ணிட்டு போவேன். ஏன்னா எனக்கு ரவுட்டர்ன்றது எனக்கு தேவையில்லையே. அதேமாதிரி நான் ரவுட்டர் இருக்கிறப்ப எனக்கு L3 சுவிட்சுன்றதும் தேவையில்லையே. நான் எதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கிளியர் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. L3 சுவிட்சோட என்ன யூசேஜ். L3 பதிலாக நான் ரவுட்டர் யூஸ் பண்ணலாமே, இல்லை ரவுட்டருக்கு பதிலாக நான் L3 யூஸ் பண்ணிட்டு போகலாமே, எதுக்கு நான் ரவுட்டர் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி கேட்டாங்க. அதேமாதிரி எக்ஸ்பிளைன் த எஸ்டிபி லூப் ஃபில்டருக்கும் லூப் கார்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதோட பர்பஸ் என்ன, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இது எங்கே யூஸ் பண்ணுறோம், அதேமாதிரி லூப் கார்டு எங்கே யூஸ் பண்ணுறோம், அதோட யூசஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் கேன் யூ டெல் த HSRP கான்ஃபிகரேஷன் ஆஃப் த டூ ரவுட்டர்ஸ், அதோட யூசஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 2 ரவுட்டருக்கு உண்டான கான்ஃபிகரேஷன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, HSRP கான்ஃபிகரேஷன், மேண்டரி கான்ஃபிகரேஷன்ஸ் என்னென்ன, ப்ரீம்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதேமாதிரி எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம், எது ப்ரியாரிட்டி கொடுத்தா எது, சப்போஸ் நான் ப்ரியாரிட்டி வந்து ரெண்டுக்குமே சேமாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும், நான் எதுக்கு ப்ரியாரிட்டி ஹையாக கொடுக்கணுமா, எதுக்கு ஹையாக கொடுத்தா அது என்னவா ஒர்க் ஆகும், லோவாக கொடுத்தா அது என்னவா ஒர்க் ஆகும், அதோட டிஃபால்ட் மேக் அட்ரஸ் என்ன, டிஃபால்ட் ப்ரியாரிட்டி வேல்யூ என்ன, இது எல்லாமே HSRP டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க HSRPயில். அண்ட் அதேமாதிரி இப்போ ஒரு இன்டர்ஃபேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்டர்ஃபேஸில் நீங்கள் சுவிட்ச் போர்ட் அண்ட் நோ சுவிட்ச் போர்ட் கமெண்ட் கொடுப்பீங்க. அந்த சில சுவிட்ச் போர்ட் அந்த இன்டர்ஃபேஸில் எதுக்காக சுவிட்ச் போர்ட்னு கொடுக்குறோம், எதுக்காக நோ சுவிட்ச் போர்ட்னு கொடுக்குறோன்றதை இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகில் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க எதுக்காகனா. சுவிட்ச் போர்ட் வந்து ஒரு லேயர் டூ கான்ஃபிகரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். நோ சுவிட்ச் போர்ட்ன்றது ஒரு L3 சுவிட்ச் போர்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக. நோ சுவிட்ச் போர்ட் கமெண்ட்ஸ் கொடுத்தோம்னா நம்ம ஐபி வி கேன் ஏபிள் டு கான்ஃபிகர் தட். அப்புறமேட்டுக்கு வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பாலிசி பேஸ்ட் அண்ட் ரவுட் பேஸ்ட் ரவுட்ஸ்ன்னு கேட்குறாங்க. பாலிசி பேஸ்ட் ரவுட்ஸுக்கும் ரவுட் பேஸ்ட் ரவுட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அது மாதிரி கேட்குறாங்க. அது என்ன ஓரளவு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. தென் what are all the type of the LSA types and where we use the stub
ஸோ எல்எஸ்சி டைப்ஸ் இருக்குது, நம்மகிட்ட ஒரு 7-8 டைப்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன டைப்ஸ், அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஸோ ஒரு பிட்வீன் ரவுட்டருக்குள்ளே இந்த எல்எஸ்சியோட ஒர்க்ஸ் என்ன அப்படின்றது பாருங்கள். தென் ஸ்டப் ஏரியா எங்கே யூஸ் பண்ணுறோம், அதேமாதிரி டோட்டலி ஸ்டப் ஏரியா. ஸோ இந்த ஸ்டப் அண்ட் டோட்டலி ஸ்டப் ஏரியா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நிறைய இடத்துல கேட்குறாங்க கொஷின்ஸ், அதை மட்டும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க எங்கே யூஸ் பண்ணுறோன்றது. அதேமாதிரி எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம், ஸ்டப் ஏரியாவை எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோன்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், ஸோ ஏரியா போட்டுட்டு அந்த என்ன ஏரியா, தென் அது ஏரியாவோட ஐடி, அண்ட் நம்ம ஸ்டப் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஸ்டப் வந்து வெறும் ஸ்டப்னு யூஸ் பண்ணுவோம். டோட்டலி ஸ்டப்புக்கு ஸ்டப் நோ சம்மரி கொடுப்போம் ஆக்சுவலி. ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் செக் பண்ணிக்கோங்க. தென் வாட் இஸ் த அட்வர்டைஸ்மெண்ட் ரவுட்ஸ் அண்ட் ரிசீவ் ரவுட்ஸ் இன் பிஜிபி. ஸோ ஒரு பிஜிபியில் வந்து நீங்கள் ஜஸ்ட் நெய்பர் ஐபி போட்டுட்டு ஸோ அட்வர்டைஸ் ரவுட் போடுவீங்க, தென் ரிசீவ் ரவுட்ஸ் போடுவீங்க. அந்த ரவுட்ஸ் என்ன, ஸோ அட்வர்டைஸ் ரவுட்ன்றது எங்கேருந்து எங்கேருந்து வருது, ஸோ ரவுட்ஸ்ன்றது என்ன, ஸோ ரிசீவ் ரவுட்ஸ்ன்றது எது, ஸோ அப்படின்றத டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ பிஜிபியில் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் தான் பேசிக்காக என்கிட்ட கேட்டாங்க ஆக்சுவலி இன்ஃபோசிஸ் இன்டர்வியூவில். ஸோ நீங்களும் ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது இன்டர்வியூ இன்ஃபோசிஸில் ஏதாவது இந்த நெட்வொர்க் அட்மின் ரோலுக்கு வந்துச்சுன்னா ஜஸ்ட் இதை ஒரு ஓரலாக பார்த்துட்டு போயிருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். ஸோ இன்னும் நிறையா டீட்டெயில் இன்டர்வியூ கொஷின்ஸ் என்கிட்ட நானும் நிறையா கிட்டத்தட்ட ஒரு 40-50 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். நிறையா கொஷின்ஸ் எல்லாமே நானும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதெல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.